ஏன் எதற்கு என்று கேள்வி கேள், சொல்வதை அப்படி நம்பி விடாதே சொல்லிட்டு பெரியார் சொன்னாலும் அதை நான் ஒரு மூலமந்திரம் மாதிரி நான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் சார். அப்ப நான் அதை பத்தி ஆராய்ச்சியில் இறங்கும் போது இது பிரபஞ்ச ஈர்ப்புன்றது உண்மைதானே, இதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. சார் எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, ஆனா இப்போ நமக்கு அவசியமானது வந்து பேச்சுக்கலை நமக்கு வந்து வேணும், நம்ம அதை நினைச்சு பண்ணணும் சொல்லிட்டு அதே மாதிரி சார் எங்க தலைவர், நான் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறேன், நான் எனது வழிகாட்டியாகவும் எனது தெய்வமாகவும் வணங்கக்கூடிய எங்க தலைவர் சமீபத்துல குற்றாலத்துல கூட்டு பேச்சுக்கலை பயிற்சின்னு ஒண்ணு வச்சாரு சார். அப்ப நான் இன்னும் அதை உள்வாங்க. நான் ஒரு தலைவரே, ஒரு கட்சி தலைவரே ஒரு தொண்டனை வந்து தலைச்சிறந்த பேச்சாளர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த தலைவரே நினைக்கும் போது அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்மளும் தலைச்சிறந்த பேச்சாளர் ஆகணும். அதுக்கான வழியை நான் யோசிக்கும் போதுதான் சார், அன்னைக்கு நான் குற்றத்துல இருக்கும்போது காலையில 5 மணிக்கு நம்ம டெய்லி ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கணும். அன்னைக்குதான் சார் ஒரு முடிவு எடுத்தேன். இப்ப சார் சொல்றதுக்குள்ள நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், தேடி பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எதை ஃபாலோ பண்ணணும், இன்னொருவோட நம்மளும் ஒரு தலைச்சிறந்த நம்மள நம்பணும். அந்த நம்பிதான் சார் நான் ஒரு பேச்சாளர் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு மேடையில ஏறுற மாதிரி, எல்லாம் கை தட்டுற மாதிரி நானே ஒரு உள்ளுணர்வோட கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலேயே இருந்தேன் சார். என்ன அறியாம நேற்று வந்து மேடையில போய் பேசி நான் முதல்ல மேடையில பேசும்போது ஏகப்பட்ட கைத்தட்டல் வாங்கிட்டேன் சார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. பேச்சில் கைத்தட்டு வாங்குறதுன்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆனா நேற்று என்னோட பேச்சை வந்து ரசிச்சு கை தட்டினாங்க சார். அது முழுக்க முழுக்க பேச்சுக்கலை பயிற்சி நடத்தி வரும் ஏஎஸ் பூரா அகாடமி நிறுவன தலைவர் தனசேகரன் அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.